குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி ப்ரீவியஸாக 2590 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஒரு 80-90 பாயிண்ட் கேப் அப் மாதிரி காமிக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோங்க 130 பக்கத்தில் முடிஞ்சிருக்குங்க. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 240 கிட்ட வந்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்டே வந்திருக்கு. இப்போ சின்னதாக இறங்கியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80-90 பாயிண்ட் கேப் அப் வரலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 160 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓப்பன் ஆனதுமே அதுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதாங்க 255 தான். இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100 பில்ட் ஆயிருங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து 100 பில்ட் ஆயிரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க. ஸோ ஒரு 150 பக்கத்தில் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆனதுமே 100 சப்போர்ட்டாக இருக்கும். 255 ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க நிஃப்டியில். இது வந்து இன்ட்ராடேக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேற்று நல்ல ஒரு பையிங் வந்துருக்குங்க. இன்றைக்கி கேப் அப் தான் வரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸில் இருக்குது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை தாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருக்கும். இருந்தாலுங்க ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை தான். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நிஃப்டி மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் டைம் ஹையை உடச்சி இன்னும் மேலே தான் போக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் கேஃபில் நமக்கு என்ட்ரி இருக்குங்க. மிட் கேஃப் நிஃப்டி ரெண்டுலேயுமே என்ட்ரி இருக்குது. 13,500. ஆமாங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நீ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதாங்க 13,500 தான். நம்ம செல் பண்ணியிருக்கோம்லங்க, அதே ப்ரீமியம் தான். ஸோ மார்க்கெட் நல்லா புல்லிஸ் இருக்குது. இதே உடச்சிக்கிட்டு தாங்க போகும். மேலே தான் போக வாய்ப்புகள் இருக்குது. ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி இருக்குது. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 82க்கு கீழே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. 82,000க்கும் 82 இல்லாட்டி 82க்கு கீழே இன்னைக்கு கேப் அப் வந்துச்சுன்னா 82,000 ப்ரீமியம்லாம் 50 ரூபாய்க்கு ஓப்பனிங்கில் வந்துடும். அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83ங்க. 83 ஃபோக்கஸ் 83 அதுக்கு மேலே அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் என்னன்னு பார்த்துக்கிட்டுங்க, நம்ம ஓப்பனிங் என்ன ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்செக்ஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, லைவுக்கு வரேன். லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.